ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு கிரேவி. இந்த நண்டுனாவே உடம்புக்கு நல்லதுங்க. அதுவும் நம்ம சளி பிடிக்கிற இடத்துல நண்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அந்த நண்டை என் ஸ்டைலில் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நண்டு கிரேவி செய்கிறதுக்கு 1 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நண்டு கிரேவி செய்கிறதுக்கான மசாலாவில் எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறேங்க. அதோட அளவை பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கணுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கரம் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு 1 கிலோவை சேர்த்துக்கலாம். நண்டுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாதுங்க, இவ்வளோவே போதும். இந்த மசாலா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். நான் மோஸ்ட்லி என் சமையலில் எண்ணெய் அதிகம் சேர்க்க மாட்டேங்க. கொஞ்சம் ஆரோக்கியமாக செய்யணுங்கிறதுக்காக எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு அது வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த நண்டு கிரேவி செய்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணால் போதும். இது வேகிற டைம் தாங்க, மற்றபடி நமக்கு க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமம் இருக்காது. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மஞ்சள் தூள் வாசனை போகிறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்குவோம். கல்லுப்பு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், அதிகம் தண்ணி தேவைப்படாது. இதிலே நமக்கு நண்டு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கிரேவியை கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், தண்ணி எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியோட அதிகமாகவே வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி பூரா நல்லா ட்ரை ஆகி வரணுங்க. நல்லா கிளறி விட்டு அடியில் பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வரணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நண்டு கிரேவி. இந்த நண்டு கிரேவியை நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதோ நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், நம்ம ரசம் வச்சு ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும். எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் டு ஆல் அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கண்டென்ட்டில் சந்திப்போம். பாய் பாய்.